வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூமா தேவியோட எந்திரத்தையும் மந்திரத்தையும் பிரயோகம் பண்ணி எப்படி ஒரு குடும்பத்தில் கோடி கலகத்தை உண்டு பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம அந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தவறாக நினச்சிக்க வேணாம். ஏன்னா ஒரு எதிரி நம்மளை ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது, இல்லை நம்மளை ரொம்ப மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாக்கும் போது, நம்ம இது போல் விஷயங்கள்லாம் கையாண்டா மட்டும்தான் அவன்கிட்ட நம்மக்கிட்ட அவன் கொஞ்சம் தள்ளி இருப்பான். இந்த முறையை எது போல் விஷயங்களுக்கெல்லாம் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விடாமல் ஒரு எதிரி பக்கத்தில் இருந்துக்கிட்டே நம்மளை ஏதாவது செய்வன ஏவல் இது போல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப என்னை வாழவே விட மாட்டேங்கிறான் அப்படின்ற பட்சத்தில் இந்த முறையை பிரயோகம் பண்ணலாம். அதே போல் ஒரு சில நபர்கள் நம்மக்கிட்டே கேட்பாங்க. எப்படின்னா, வாடகைக்கு குடியிருக்கிறாங்க, ஆனால் வாடகையும் தர மாட்டேங்கிறாங்க, அந்த இடத்தையும் விட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க, மீறி கேட்டால் நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வர்றாங்க அப்படின்றவங்களையும் இந்த முறையை பிரயோகம் பண்ணி அவங்கள அந்த இருப்பிடத்தை விட்டு விரட்டலாம். இன்னும் ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி ஏதாவது சண்டைகளை விட்டுக்கிட்டு இது போலயே இருப்பாங்க. இன்னும் ஒரு சில நபர்களாக நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏதாவது ஒன்று குடும்பத்துக்குள்ளே பக்கத்து வீட்டிலேருந்து வருவாங்க, இல்லைனா சொந்தக்காரங்கன்னு யாராவது வருவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி குடும்பத்தில் சண்டைகளை விட்டு போயிட்டு அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இது போல் முறையை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம். இது எந்த தெய்வத்தை வச்சு பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தூமா தேவியை வச்சு பண்ணுறது. தூமா தேவி அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் இது போல் தூமாதேவி வழிபாடுகள் இல்லை, அவ்வளோவுக்கு எனக்கு தெரிஞ்ச மட்டும் எங்கேயும் இல்லை. அதே போல் வட மாநிலங்களில் இந்த தெய்வத்தோட வழிபாடுகள் நிறையா இருக்குது. அதே போல் தூம வாயன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தெய்வமும் இருக்குது. இப்போ நான் கொடுக்க போகிற மந்திரத்தில் தூமா தேவிங்கிறதுக்கு பதிலாக தூம வாயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை பார்த்தீங்க அப்படின்னா, தவறான வழிக்கு யாரும் பிரயோகம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி இது போலெல்லாம் யாரும் பிரயோகம் பண்ணாதீங்க. உண்மையாக ஒரு எதிரினால் பாதிக்கப்படுறேன், ரொம்ப வாழவே விட மாட்டேங்கிறான், இல்லை ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் அப்படின்ற பட்சத்தில் இந்த மந்திரத்தை தாராளமாக யார் வேணாலும் பிரயோகம் பண்ணலாம். இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையான ஒரு எதிரி என்னைய துன்புறுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு நான் திருப்பி பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எந்த பின்விளைவுகளும் வராது. இது போல் ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இது போல் பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா, அதனுடைய பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். ஏன்னா அதோட கர்ம வினையானது உங்களையும் சேரும். இப்போ நல்லா இருக்கலாம், ஆனால் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பாக சேரும். இதை பற்றின குறிப்புகள் சுவடிகளில் பார்க்குறப்ப கோடி கலகம் உண்டாகும் அப்படின்றதான் சுவடிகளில் குறிப்பிடப்பட்டது. இதை ஒரு வீட்டில் பிரயோகம் பண்ணுறீங்க, ஒரு வீட்டில் மேலே தூவி விட்டுட்டீங்க போட்டிங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அன்றையிலேருந்தே கலகம் உண்டாக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருமே பிரிஞ்சு போயிடுவாங்க, சண்டையிட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. இல்லைனா அந்த குடும்பத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ அனைவரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த இடத்துல கலகத்தை தான் உண்டு பண்ணும். மற்றபடி நோய் நொடி இது போலலாம் ஆகாது. கலகம்ன்றது அதிகப்படியாக நடக்கும். அந்த குடும்பத்திலே இருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையாகி விட்டுட்டு விலகி போயிடுவாங்க. அந்த வீட்டிலே இடத்துல இருக்க மாட்டாங்க. இதற்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மயான சாம்பல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு தனிப்பட்ட இடத்துல இந்த பூஜையை பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு குளக்கரையில் பண்ணலாம், இல்லை ஒரு ஏரி, இல்லைனா ஒரு தனி இடம், இல்லைனா மயானம், ஒரு பால் அடைஞ்ச இடம், இது போல் அந்த இடத்துல எதுவுமே நல்ல காரியம் எதுவும் நடக்காது அப்படின்ற இடத்துல இதை தாராளமாக பிரயோகம் பண்ணுங்கள். முதல்ல மயான சாம்பலை பரப்பி அந்த இடத்துல அதற்கு மேலே முக்கோணம் போடுங்க. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே ஃபோட்டோ கொடுக்குறேன். இதே போல் முக்கோணம் போட்டு நடுமையை தூம்ன்றதை எழுதுங்க. அதற்கு அடுத்தபடியாக ஒரு பக்கம் நாங்கிறத எழுதுங்க, ஒரு பக்கம் சீன்றதை எழுதுங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, 3 மூலைகள்லையுமே திரிசூலத்தை போடுங்க. திரிசூலம் வரைங்க. அதற்கு அடுத்தபடியாக ஒரு வட்டமிடுங்க. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் தூம் தூமாதேவி சாடு உச்சாடு நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு 1008 முறை நீங்கள் உச்சரிக்கணும். அதுபோல் ஒரு நாளை தேர்ந்தெடுத்துக்கங்க. அந்த நாளில் இந்த மயான சாம்பலை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, உடனே மயான சாம்பலை பண்ணணும். பண்ணின உடனே கொண்டு போய் எதிரி வீட்டில்
தூவி விட்டுட்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் வந்து மடிச்சோ இல்லை வச்சுட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வந்து சொருகி வச்சுட்டு வந்துடுங்க. அதுவும் இல்லை அப்படின்னா எதிரி வீட்டு வாசலில் கூட வந்து புதைக்கலாம். இந்த பூஜையை வந்து இரவு வேளையில் வந்து பண்ணுங்க. அதே போல் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டு அறையிலையோ இல்லை உங்கள் நிலத்துலையோ வந்து ஏதோ உங்கள் இடத்துலையோ வந்து பண்ணுனீங்க அப்படின்னா அந்த இடமும் வந்து கலகமாகி போயிடும். இப்போ நீங்கள் இன்றைக்கி மயான சாம்பலை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா இன்றைக்கே போய் பண்ணிடணும். இதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு பண்ணலாம், இல்லைனா ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்ககிட்டே வந்து பாதிப்பு உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அதே போல் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக கொண்டு போய் அங்கே போட்டுருங்க. எதிரி வீட்டில் வந்து போட்டுருங்க. இல்லை அதை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணிகிட்டு இருக்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வேணால் வீட்டில் வச்சுக்கலாம். ஒரு நாள் வேணால் வீட்டில் வச்சுக்கோங்க. அதற்கு மேலே வந்து வீட்டில் வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது. இந்த பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து எந்த உடற்கட்டு எதுவுமே வந்து போட்டுக்க தேவையில்லை. ஏன்னா அது அந்த அளவுக்கு வந்து பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து எந்த பாதிப்பும் வந்து உண்டு பண்ணி தராது. அதே போல் வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா குளிச்சுட்டு அதற்கடுத்து வீட்டுக்குள்ளே வந்து போங்க. இங்கே போட்டிருக்கக்கூடிய உடையிலே வந்து ஒன்று தூக்கி போட்டுருங்க. இல்லை அப்படின்னா அதை வந்து அலசிட்டு அதற்கடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. உடனே வந்து போட்டுக்க வேணாம். இந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து வீட்டுக்குள்ளே குளிச்சுட்டு போகிறப்ப இந்த உடைகளையும் வந்து அலசிட்டு அதற்கடுத்து வந்து வீட்டுக்குள்ளே வந்து போங்க. இதை வந்து மறுபடியும் சொல்கிறேன், யாரும் வந்து தவறான வழிக்கு வந்து பிரயோகம் பண்ணாதீங்க. ஏன்னா பின் விளைவுகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதே போல் வந்து இது போல் மாந்திரிகத்தில் இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கங்க. இந்த விஷயத்துக்கு வந்து முறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதை சரி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் புதைச்சிங்க பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்து கொண்டு போய் மயானத்தில் வந்து தீயிட்டு எரிச்சிட்டிங்க, இல்லை ஒரு முச்சந்தியில் வந்து தீயிட்டு எரிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து பாதிப்பு வந்து அப்படியே மாறிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து வீட்டிலேயோ இதுலேயோ அந்த இடத்துல சொருகி வைக்கிறீங்க, அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டீங்க, மயானத்துலேயோ இல்லை முச்சந்திலையோ வச்சு எரிச்சிட்டிங்க அப்படின்னா அது முழுமையாக வந்து மாறிடும். அதை எடுக்கலை அப்படின்னா அது கடைசி வரையும் அந்த வீட்டில் வந்து யாரும் குடியிருக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் தான் வந்து உண்டாகிட்டு இருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.